வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு. பலதர சான்றிதழ் பெற்றது அம்ரித் சஞ்சீவனி சிரப். உடனே தொடர்பு கொள்ளவும். இந்தியா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறிய அளவுல விமானங்கள் போய் குண்டு போடுறது, சிறிய அளவிலான தாக்குதல், இது செய்ய முடியும். இதை தாண்டி பெரிய போரா போச்சு அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் ராணுவம் பூப்பறிச்சுக்கிட்டா இருக்கும். ரெண்டு நாடுகளுக்குமே பேரழிவா இருக்கும். ஆனா இன்னமுமே இந்தியாவுக்கு நிறைய தயக்கம் இருக்கு. இவங்க என்ன போர் தொடுத்தாலும் பாகிஸ்தான் திருப்பி தாக்குனா என்ன செய்யறது? இப்ப எல்லையில ரெண்டு நாட்டுடைய ராணுவமும் குவிக்கப்படுது, போர் விமானங்கள் அங்க நகர்த்தப்படுகிறது. ஆனா இந்தியா முழுக்க இந்த வார் ட்ரில். இப்ப சமீபத்துல ஒரு வாரமா கூட பாகிஸ்தான் தனது ஏவுகணைகளை பரிசோதிச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் சொல்ல வர செய்தி என்னன்னா, நாங்க ரெடியா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லுது. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாட்ட என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ அத்தனையும் பாகிஸ்தான் இருக்கு. இப்ப இந்தியாவில கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகள் இருக்குதுன்னு சொன்னா, பாகிஸ்தான்டே அந்த ஏவுகணைகள் இருக்கு. ஆமா, அவங்க நினைச்சாங்கன்னா சென்னையை கூட தாக்க முடியும். பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு எல்லா உலக நாடுகளும் பயங்கரவாதிகளை தான் கண்டிச்சிருக்காங்களே தவிர பாகிஸ்தான் எந்த நாடும் கண்டிக்கல. பல நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையை இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர் மற்றும் ரைட்டர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுஷீந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எதுக்காக இந்த தாக்குதல் நடந்துச்சு, என்ன மோட்டிவ், மே 7ஆம் தேதி உண்மையிலே போர் வர வாய்ப்பு இருக்குங்களா, இல்லாட்டி நியூஸ் சேனல் சோசியல் மீடியால ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக மட்டுமே ஒரு இதை கிளப்பிட்டு இருக்காங்க? உண்மையிலே வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்ப இந்தியா தான் செய்த தவறுகள், உளவுத்துறை தோல்வி எல்லாம் மறைப்பதற்கு ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் காஷ்மீர் எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் கொண்டு போறதுக்கு கண்டிப்பா ஒரு தாக்குதல் நடக்கணும். இப்ப நீங்க புல்வாமா தாக்குதல் எடுத்துக்கங்க. புல்வாமா தாக்குதல் நடந்த போது அதுவும் உளவுத்துறை ஃபெயிலியர் தான். அப்ப கவர்னரா அந்த சத்யபால் மாலிக் என்ன சொன்னாரு, வயர் இணையதளத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க பிஎஸ்எஃப் வீரர்களை ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு போகலான்னு சொன்னோம். ஆனால் தரைவழியிலே போங்கன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்லிச்சு. நம்ம விமானத்தின் மூலம் கூட்டு போயிருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. இது உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி, அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி நான் மோடிக்கிட்டையும் சொன்னேன். அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர்கிட்டையும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இதை வெளியே நீ யார்ட்டையும் சொல்லிடுறாரு, வாயை மூடிட்டு கம்னு இருக்கு இப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகே இந்தியா என்ன செய்யுது, காஷ்மீர், அதாவது ஆசாத் காஷ்மீர்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பதான்கோட்ன்ற இடத்துல போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துது. நடத்திட்டு நாங்கள் தீவிரவாதிகள் முகாம்களை அழித்து விட்டோம், பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிச்சு. பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சுன்னா, அங்கே 2 பனைமரம் தான் இருக்கு, பனைமரத்து மேல கொண்டை போட்டு வந்துட்டாங்க, அங்கே ஒன்றும் வேற ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிச்சு. அதோடு அது முடிஞ்சிருச்சு. இப்போ அதை விட அதிகமாக இவங்க கொஞ்சம் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாட்ட என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ அத்தனையும் பாகிஸ்தான் இருக்கு. இப்போ இந்தியாவில் 21 லட்சம் துருப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான்ல ஒரு 6 லட்சம் 7 லட்சம் துருப்புகள் இருப்பாங்க. இங்கே போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாம் சேர்த்து 650 இருக்குதுன்னு சொன்னா, பாகிஸ்தான்ல 350 இருக்குது. இப்போ இந்தியாவில் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகள் இருக்குதுன்னு சொன்னா, பாகிஸ்தான்டே அந்த ஏவுகணைகள் இருக்கு. அவங்க நினைச்சாங்க, ஆமா, அவங்க நினைச்சாங்கன்னா சென்னையை கூட தாக்க முடியும், அந்த அளவு ஏவுகணைகள் இருக்கு. சரி, இந்தியாவில் அணுகுண்டுகள் இருக்கு, அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னா பாகிஸ்தான்லேயே இருக்கு. எப்போ வாஜ்பாய் காலத்துல இங்க அணு ஆயுத சோதனை நடைபெற்றதோ உடனே பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை நடத்திருச்சு. அவங்கள்ட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. சொல்ல போனா நம்மளோட அணு ஆயுதங்கள் அவங்கள்ட்ட கூட இருக்கு அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய போரை இந்தியா விரும்பினாலும் செய்ய முடியாது. இப்போ இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு எல்லா உலக நாடுகளும் பயங்கரவாதிகளை தான் கண்டிச்சிருக்காங்களே தவிர பாகிஸ்தான் எந்த நாடும் கண்டிக்கல. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை கண்டிக்கல. பல நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையை இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்ப அமெரிக்கா கூட என்ன சொல்லியிருக்கு, இது ஒரு எஸ்கலேட் ஆகக்கூடாது, 2 நாடுகள் உட்கார்ந்து பேசி இதை சரி பண்ணணும். ஆனா இதெல்லாம் உலக நாடுகள் தங்களை ஆதரிக்கிறதா இந்தியா சொல்லுது. ஆனா அது உண்மை அல்ல. யாருமே பாகிஸ்தானை டைரக்டா சொல்லலை. ஏன்னா அதற்கான எவிடன்ஸ் இவங்கள்ட்ட இன்னும் கிடைக்கல. அதாவது நேரடியா பாகிஸ்தான் தான் இதற்கு ஆயுத உதவி செஞ்சு இந்த தீவிரவாதிகளை அனுப்பி இந்த தாக்குதலை நடத்தியது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் கொடுத்தாதான் உலக நாடுகள் அதை அங்கீகரித்து பாகிஸ்தானை கண்டிக்கும்.
இது வரைக்கும் அப்படிப்பட்ட எவிடன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கல. பொதுவாக தான் வந்து சொல்றாங்க. பாகிஸ்தான் பதிலுக்கு என்ன சொல்லுதுன்னா, அங்க வந்து பலூச்சிஸ்தான் ஒரு மாநிலம் இருக்கு, அங்க வந்து தனிநாடு கேட்டு போராட்டம் வந்து தீவிரமா நடைபெறுது. சமீபத்தில் கூட ஒரு ட்ரெயினே கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் போய் உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டு அந்த ட்ரெயின் மக்களை வந்து மீட்டுட்டு வந்தாங்க. அப்போ பலூச்சிஸ்தான் போராளிகளுக்கு வந்து இந்தியா உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது. அதுல இந்திய உளவுத்துறையினுடைய வேலை இருக்கு. இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேரும் வந்து இவங்க காஷ்மீரை சொல்றாங்க, அவங்க பலூச்சிஸ்தானை சொல்றாங்க, இப்படி பரஸ்பரம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த உலக நாடுகளுமே வந்து போரை வந்து விரும்பவில்லை. அப்ப வந்து இந்தியா வந்து அந்த வகையில வந்து தனிமைப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு போர் நடத்துவதற்குரிய ஒரு உலக நாடுகளினுடைய ஆதரவு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதன் பிறகு வந்து இந்தியா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறிய அளவில் வந்து விமானங்கள் போய் குண்டு போடுறது, சிறிய அளவிலான தாக்குதல், இது வந்து செய்ய முடியும். அதே அளவுக்கு பாகிஸ்தானம் வந்து செய்யும். இதை தாண்டி வந்து பெரிய போரா போச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு நாடுகளுக்குமே பேரழிவா இருக்கும். ஓகே சார், அப்போ வந்து எந்தெந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இந்தியாவுக்கு யார் யார் சப்போர்ட், பாகிஸ்தானுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்க இப்போ வரைக்கும்? இல்லை, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் யாருமே வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து விரும்பலை. இந்தியாவுக்கு பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் வந்து இந்தியாவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியாவை ஆதரிக்கிறோம்னு ஒருத்தரும் சொல்லலை. முதல்ல நான் விளக்கின மாதிரி அதற்கான இவங்க வந்து உலக நாடுகளில் எவிடன்ஸ் வந்து இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்றது நமக்கு தெரியாது. கொடுத்துருந்தா அவங்க வந்து பாகிஸ்தானை கண்டிச்சு சொல்லியிருக்க போறாங்க. அப்படி எந்த நாடுகளுமே அப்படி வந்து பாகிஸ்தானை இது வரைக்கும் பேர் விட்டு வந்து கண்டிக்கல. சில நாடுகள் பாகிஸ்தான் என்ன பண்ணுது, சில நாடுகள் மூலமாக, கல்ஃப் நாடுகள் மூலமாக, அமெரிக்கா மூலமாக மத்தியஸ்தம் பண்றதுக்கு அது வந்து முயற்சி பண்ணுது. ஆனா இந்தியா வந்து ஏதாவது ஒரு மினிமமா ஒரு தாக்குதல் நடத்தினாதான் இங்க வந்து இந்தியா மக்கள்கிட்ட வந்து ஒரு பேர் காமிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுல வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமுமே இந்தியாவுக்கு நிறைய தயக்கம் இருக்கு. இவங்க என்ன போர் தொடுத்தாலும் பாகிஸ்தான் திருப்பி தாக்குனா என்ன செய்யறது? இப்ப எல்லையில வந்து ரெண்டு நாட்டுடைய இராணுவமும் குவிக்கப்படுது, போர் விமானங்கள் வந்து அங்க வந்து நகர்த்தப்படுகிறது, இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. இப்ப உள்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா முழுக்க வந்து இந்த வார் ட்ரில், அதாவது பொது இடங்கள்ல சைரன் வச்சு இந்த மாதிரி ஏவுகணைகளோ விமானங்களோ தாக்க வந்தா அந்த சைரன் வந்து ஒலிக்கும், எப்படி வந்து சேஃப்டியா இருந்துக்கணும், இந்த ரிஹர்ஸ் எல்லாம் பண்ணுங்க. இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், அணுசக்தி முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், தொழில்துறை முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் வந்து நோட்டீஸ் கொடுத்து அதை இன்னைக்கு வந்து ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எப்படியும் வந்து இந்த போர் வந்து நடக்கும். ஆனா இது மினிமமா தான் நடக்கும். இப்ப சில பேர் வந்து சமூக வலைத்தளங்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இது நேரம் இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி வந்து இந்தியா தாக்க போகிறது, வந்து பஞ்சாப் தான் வந்து பாகிஸ்தானையே வந்து ஆளக்கூடிய அரசியல்வாதிகள், முதலாளிகள், அப்புறம் இராணுவம் எல்லாம் வந்து, அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப், அங்கேயும் ஒரு பஞ்சாப் இருக்கு, அந்த பஞ்சாப்பை சேர்ந்தவர்கள் தான். அதனால பஞ்சாப்பை வந்து இந்தியா வந்து தாக்கினால்தான் அவர்களுக்கு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும். அதனால இந்திய ராணுவம் வந்து பஞ்சாப்பை தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க பஞ்சாபை தாக்குனா பாகிஸ்தான் ராணுவம்னு பூப்பறிச்சுக்கிட்டா இருக்கும். அவங்களும் திருப்பி வந்து டெல்லியை தாக்கலாம், ஹரியானாவை தாக்கலாம், பஞ்சாபை தாக்கலாம், எங்க வேணா தாக்கலாம். அவங்கள்ட்ட இருக்கிற ஏவுகணைகளும் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் அவங்கள்ட்டையும் இருக்கு, அணு ஆயுதங்களும் இருக்கு. அதனால இந்த போர் வந்து பெரிய போராக வந்து போனால் ரெண்டு நாடுகளுக்கு மலிவு. இந்தியா அப்படி ஒரு பெரிய போராக வந்து கொண்டு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொண்டு போச்சுன்னு சொன்னா பாகிஸ்தானும் திருப்பி தாக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து மோடி அவர்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குற மாதிரியும், இந்தியாவுக்கு டைரக்ட் சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுக்குற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அதுல கூட பாகிஸ்தானை கண்டிச்சு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல. இப்ப புட்டினே அங்க வந்து ஒரு போரை தொடுத்துட்டு இருக்காரு. எங்க உக்ரைன் மேல போர் தொடுத்துட்டு இருக்காரு. 10 நாள்ல நீங்க, இது ஒரு நல்ல உதாரணங்க. இப்ப ரஷ்யா வந்து ஒரு பெரிய வல்லரசு, பெரிய இராணுவம் எல்லாம் வச்சிருக்குது. உக்ரைன்ட்டு அந்த அளவுக்கு அணு ஆயுதங்களோ எந்த ஆயுதங்களோ எதுவும் பெரிய அளவுக்கு கிடையாது. ஆனா வந்து 2 வருஷத்துக்கு மேல போர் நடக்குது. ஆரம்பத்துல ரஷ்யா என்ன நினைச்சது அப்படின்னு சொன்னா, போய் ஒரு வாரத்துல வந்து உக்ரைனை தட்டி தூக்கிடுவோம், செலன்ஸ்கி வந்து நாட்டை விட்டு ஓடி போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா 2 ஆண்டுகளை கடந்து போர் வந்து நடந்துட்டு இருக்குது. அவரே அங்க ஒரு போர்ல வந்து மாட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல வந்து ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் வந்து இந்தியா வந்து தள்ளுபடி விலைக்கு நிறைய வாங்கியிருக்கு. அந்த பிசினஸினுடைய நலனுக்காக வந்து புதின் வந்து இந்தியாவை வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. அப்ப கூட அவர் பாகிஸ்தான் வந்து பேர் சொல்லல. நீங்க பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு தான் அவர் கூட சொல்லியிருக்கிறாரு. இப்போ பாகிஸ்தானும் வந்து இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா எல்லா நாடுகளோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துது, இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்துது. இது வந்து போரில் வந்து முடிந்தால்
ஒரு சிறிய அளவிலான போராக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. இது பெரிய லெவலில் போராக வந்து போச்சு அப்படின்னு சொன்னால் 2 நாட்டுக்குமே பெரிய அழிவு தான். ஆனால் ஆயுதங்கள்ல வந்து யார் யாருக்கு சார் என்னென்ன பவர்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல வச்சிருக்காங்க? அதாவது இந்தியாவில் வந்து 21 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. பாகிஸ்தானில் வந்து ஒரு 6 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அங்கே 350 விமானங்கள் இருக்குது, போர் விமானங்கள். இங்கே வந்து 650 போர் விமானங்கள் வந்து இருக்குது. அங்கே வந்து ஒரு நேவியும் இருக்குது, சின்ன நேவி இருக்குது. இந்தியாவில் உள்ள நேவி அதை விட பெருசு. இந்தியாவில் வந்து 2 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்குது. பாகிஸ்தான்கிட்ட விமானம் தாங்கிய கப்பல்கள் வந்து கிடையாது. அப்புறம் 2 நாடுகளுமே வந்து அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, ஏவுகணைகள் வச்சிருக்கிறாங்க. தரையிலிருந்து தரையை தாக்குகின்ற ஏவுகணை, தரையிலிருந்து விண்ணை தாக்குகின்ற ஏவுகணை, தொலைதூரம் கொண்டு தாக்கக்கூடிய ஏவுகணை. இப்போ சமீபத்தில் ஒரு வாரமாக கூட பாகிஸ்தான் வந்து தனது ஏவுகணைகளை வந்து பரிசோதிச்சிருக்கு. பரிசோதிச்சு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பாகிஸ்தான் வந்து கடந்த 10 நாட்களாக வந்து சிறிய ரக ஆயுதங்கள் துப்பாக்கிகள் மூலமாக தாக்குதல் நடத்துறதும், இந்திய ராணுவம் வந்து பதிலடி கொடுக்கறதும் இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கறது சொல்ல வர செய்தி என்னன்னா, நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லுது. பட் இந்த தாக்குதல் நடந்தால் கண்டிப்பாக வந்து நிறைய மக்கள்ல இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஆமாம், நீங்கள் வந்து சிவிலியன் குடியிருப்புகள்லாம் தாக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து பெரிய உயிரிழப்பு வந்து ஏற்படும். அப்படிலாம் நடக்காதுன்னு தான் வந்து நம்புகிறோம். இப்போ இந்திய அரசு செய்ய வேண்டியது என்னென்னா, இதற்கான எவிடன்ஸ் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி பாகிஸ்தானை வந்து உலக நாடுகளிடம் தனிமைப்படுத்தி அப்படி தான் இதை கொண்டு போமே முடியுமே தவிர, போர் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு நினச்சா வந்து முடியாது. அப்படி நினச்சா காஷ்மீர் மக்கள் வந்து மேலும் தனிமைப்படுவார்கள். இப்போ இந்த நீங்கள் சொன்னது போல் வந்து இதில் அதிகம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு யாருன்னா காஷ்மீர் மக்கள் தான். ஏன்னா பார்டருக்கு அந்த புறம் வந்து பாகிஸ்தான் காஷ்மீர், இந்த பக்கம் இந்தியா காஷ்மீர். இப்போ இந்த காஷ்மீர் ஒன்றா இருந்த போது இதில் சொந்தக்காரங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கேயே இருப்பாங்க, இங்கேயே இருப்பாங்க. அப்போ அங்கே இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சோகம், இங்கே இறந்தாலும் அவங்களுக்கு வந்து சோகம். அவங்க தான் முதன்மையாக வந்து பாதிக்கப்பட போகிறாங்க. இப்போ இந்திய ராணுவம் வந்து பதான்கோட் தாக்குதல் மாதிரி அந்த பாகிஸ்தான் பிடித்து வைத்திருக்கிற காஷ்மீர் இருக்கு இல்லையா, அங்கே போய் வந்து தீவிரவாத முகாம்களை வந்து நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி குண்டு போட்டால் அது கண்டிப்பாக வந்து பொதுமக்களை தான் பாதிக்கும். ஏன்னா தீவிரவாதிகள் யாரும் வெளிப்படையாக முகாம் வச்சு இருக்க போகிறதில்ல. அதுவும் இந்த போர் சூழல் வந்த பிறகு அந்த முகாம்கள் கூட கலைக்கப்பட்டு விட்டு எல்லாம் வந்து சீக்கிரட்டான இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. இப்போ பொதுமக்கள் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. அப்போ பொதுமக்கள் வந்து இந்த போரினால் வந்து இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே சார், அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து மெயின் டார்கெட் பண்ணுறாங்க? அதான் இவங்க எந்த லெவலில் தாக்குதல் நடத்துகிறாங்க, எந்த அளவு வந்து இவங்க வந்து குண்டு போடுறாங்க, எவ்வளோ தூரம் உள்ளே வந்து விமானங்கள் வருது, இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் பாகிஸ்தானை வந்து தாக்குதல் நடத்தும். பாகிஸ்தானும் வந்து பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானே பயங்கரவாதத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய நாடுங்க. அங்கே வந்து அன்றாடம் குண்டு வெடிக்கிறது, மசூதியில் குண்டு வெடிக்கிறது, ஷியா சன்னி மோதல், பலூச்சிஸ்தான் வந்து தனிநாடு கேட்டு போராட்டம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தினசரி செய்தித்தாளில் வந்து பாகிஸ்தானில் வந்து இராணுவ வீரர்களோ பொதுமக்களோ கொல்லப்படுவது சர்வசாதாரணம். இப்போதான் அவங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து. இப்போ திரும்பவும் ஒரு போர் அப்படின்னு வந்ததுன்னா பாகிஸ்தான் வந்து அதில் நிறைய பாதிக்கப்படக்கூடிய நாடாக வந்து இருக்கும். இந்தியா ஒரு பெரிய நாடாக இருக்கிறதுனால இந்த போர்னால் வரக்கூடிய பொருளாதார பிரச்சனை என்பது இந்தியாவுக்கு குறைவாக இருக்கும், பாகிஸ்தானுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து May 7 வார் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் தான் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. ஸோ முப்படைகள் வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க, ஓகே, பொதுமக்கள் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்? இது சொல்கிறதுனால மக்களுக்கு வந்து ஆல்ரெடி அச்சம் தானே. இவங்க வந்து இதை வைத்து கொண்டு வந்து அந்த ஆன்டி முஸ்லீம் ஆன்டி காஷ்மீர் நரேட்டிவ் செட் பண்ணுறத இந்த ஊடகங்கள், நார்த் இந்திய ஊடகங்கள் குறிப்பாக வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அதையே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து போர், நீங்கள் வந்து பாகிஸ்தானில் வந்து நீங்கள் போர் புரியக்கூடாதுன்னு சொன்னீங்கனாலே நீங்கள் தேச துரோகி. இப்போ அந்த பஹல்காம் தாக்குதலில் வந்து ஒரு நேவல் ஆஃபீஸர் இறந்து போகிறாரு. அவருடைய மனைவி வந்து ஹிமன்ஷின்னு பேர். அவங்க வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கணவனை இழந்த பிறகு சொல்கிறாங்க, நீங்கள் இதை வைத்து கொண்டு வந்து காஷ்மீர் மக்களை எதிர்த்தும் முஸ்லீம்களை எதிர்த்தும் ஒரு ஹேட் ப்ரொபகேண்டா வந்து பண்ணாதீங்க, அது சரியில்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த பயங்கரவாத தாக்குதலில் கணவனை பலி கொடுத்த ஒரு பெண்ணே வந்து இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஊடகங்களாம் சுற்றி வளைச்சிட்டு அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணுறீங்களா, இப்படிலாம் வந்து முடக்கிறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானமும் பக்குவமும் முதிர்ச்சியும் கூட இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் இல்லை அப்படின்றதான் நிதர்சனம். அதனால் வந்து அந்த போர் வெறியை வந்து நீங்கள் சொன்னது போல்
சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. போரினுடைய அபாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியல. போருன்னு என்ன, அது ஏதோ நம்ம ஹாலிவுட் படத்தில் ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. போர் என்பது கொடூரமானது. நம்ம பாலஸ்தீனில் பார்க்குறோம், உக்ரைனில் வந்து பார்க்குறோம், எவ்வளவு சாதாரண மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ போர் என்பது வந்து அப்படி ஒரு இனிமையான ஒரு ஹோட்டலில் போய் வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் ரொமான்டிக்கான சீன் கிடையாது. அது கொடூரமானது. அதை வந்து அதனுடைய கொடுமையை புரிய வைத்து எப்படி இந்த போரை தடுத்து நிறுத்துவதுன்றதுக்கு பதிலாக இதை விசிறி விடுகின்ற வேலையை வந்து நார்த் இந்திய ஊடகங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.